வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சுலபமாக செய்யக்கூடியது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ இட்லி அரிசி நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசியும் கடலைப்பருப்பும் நல்லா ஊறட்டும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் இந்த அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதாவது 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு நான் சொல்கிற அளவு. அப்புறமா தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு 3 சிவப்பு மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம பரங்கிக்காயை தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு பரங்கிக்காய் இல்லைனா மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மாங்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணி பதமாக இருக்கக்கூடாது. இந்த அரைச்ச பேஸ்ட்டோடையே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு தண்ணி வடிகட்டிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவோட பதம் பாருங்கள். இது மாதிரி நல்லா கெட்டி பதமாக இருக்கணும். அப்போ தான் வடை தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாவை இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறுனா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி ஒரு கவரில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. கையிலையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வடை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்து அதை இந்த கவர் மேலே நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சிருந்தோன்னா இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க வடையை போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சாச்சு. பாருங்கள், ரொம்ப சுலபமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஈவினிங் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது. அவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோன்னா நம்ம செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.